நீங்கள் ஒரு மலையை சந்திக்கிறீர்களா? அல்லது உங்களால் ஜெயித்து வர முடியாதது போல் தோன்றுகிற சவால்கள்? வேதாகமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட எண்ணெய் தேவனுடைய கவனத்தை, தேவனுடைய பிரசனத்தை ஈர்ப்பதற்கு பயன்படுத்தப்பட்டதாக அநேக முறை குறிப்பிடுகிறது. அதே ஆவியில் நாம் நம்புகிறோம், ஆசீர்வதிக்கப்பட்ட எண்ணெய் வல்லமையான ஒரு கருவியா இருக்கும் ஆசீர்வாதங்களை கைப்பற்ற. ஆசீர்வதிக்கப்பட்ட எண்ணெயின் பயன்பாட்டினால் நம்முடைய விசுவாசம் வெளிப்படும் பொழுது அது சாவியாக இருக்கும் மாற்றத்திற்கான கதவை திறக்கு. நீங்கள் என்ன சந்தித்துக் கொண்டிருந்தாலும் சரி, தேவனுடைய அற்புதமான வல்லமை நீங்கள் அனுபவிக்க ஆசீர்வதிக்கப்பட்ட எண்ணெயை நீங்கள் பயன்படுத்துவதற்கு ஒரு கருவியாக உங்களுடைய புத்தியுள்ள விசுவாசத்தோடு, உங்களுடைய முழுமையான நம்பிக்கையோடும் இணைந்து இந்த எண்ணெயின் சிறப்பு நிகழ்ச்சியில் ஆசீர்வதிக்கப்பட்ட எண்ணெயின் ஒரு பாட்டிலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதோடு கூட நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் இந்த எண்ணெயை இன்னுள்ளவாறு எவ்வாறு பயன்படுத்துவது, உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தாண்டி வருவதற்காக. ஆகஸ்ட் 25 ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் காலை 9:30 மணிக்கு துவங்கும். எங்களுடைய முகவரி முன்னாள் வேலன் திருமண மாளிகை, நம்பர் 106, எண்ணூர் நெடுஞ்சாலை, கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,00,000. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த தருணத்தை நீங்கள் தவறவிட வேண்டாம். உங்களுடைய எண்ணெய் பாட்டிலை நீங்கள் முன்பாகவே பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 9384638738. வளர மக்களை, மிக நிச்சயமாய் நீங்க பார்த்த இந்த வீடியோ பிரகாரம் தான் இந்த மாதம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 25 காலை 9:30 மணிக்கு இந்த விசுவாசத்தினுடைய சிறப்பான கூட்டத்திலே நீங்கள் எங்களோடு ஒன்றிணைய வரவேற்கப்படுகிறீர்கள். தேவன் கடந்த காலம் தொடங்கி இந்த நாள் வரையிலும் அவர் வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கும்படி சீனாய் மலையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஒலிவ எண்ணெயிலிருந்து ஒரு சிறு பாட்டிலானதை இலவசமாய் பெற்றுக்கொள்ள நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்க ஒருவேளை இந்த கேள்வியானதை கேட்பீர்களானால், ஏன் சீனாய் மலை? தேவன் இறங்கின ஒரே மலையானது. தேவன் அவர் இறங்கி மோசேயோடு பேசின ஒரே மலை அதுதான். இந்த மலையிலே தேவனுடைய கால்களானது தொட்ட இந்த இடத்திலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஒலிவ எண்ணெயிலிருந்துதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்திலே நீங்கள் எங்களோடு ஒன்றிணையும் பொழுது இலவசமாய் ஒரு பாட்டிலில் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். தேவன் மாறாதவர் என்பதை நீங்கள் பார்க்க முடியாது. எனவே ஒவ்வொரு முறை விசுவாசத்தில் தன் செயல்களை செய்யும் பொழுது தேவன் அற்புதமான காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். என தேவன் குணமாத்தலை கொடுக்க விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீங்க ஒவ்வொரு சாட்சியும் பார்க்கிறவரா இருக்கீங்க. தேவன் அதிசயத்தை செய்கிறவராய் இருக்கிறார். மக்களை, இந்த நபர் ஆலயத்திற்கு வந்த பொழுதும் இந்த மகனுக்காக தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்திய பொழுது நாங்கள் ஒவ்வொரு முறையும் குணமாக்கலுக்காய் இந்த எண்ணெயினாலே அபிஷேகம் செய்து தேவனுடைய குணமாக்கல் அறிக்கிற பொழுது தேவன் அற்புதமான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அதுதான் இவருக்கும் இவருடைய குடும்பத்திற்கும் நடந்தது. இந்த நபர் எப்படியான பதிலானது இதில் பெற்றுக்கொண்டார்? இந்த சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. வணக்கம், என் பேர் ராதிகா. என் வயசு 35 ஆகுது. ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட வாழ்க்கை ரொம்ப அழிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தது. காரணம்னா என்னோட குழந்தைக்கு 1.5 வயசுல ஒரு புற்றுநோயானது இருந்தது. அது பிறப்புறுப்பில் அந்த ஒரு பகுதியில் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நான் முதல்ல ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். என் பையனுக்கு அந்த புற்றுநோயானது முற்றிலும் ரொம்ப அழிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொண்டு இருந்தது எங்கள் குடும்பத்துக்குள்ளாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த நோயை குணமாக்க யாராலுமே முடியல. எந்த மருத்துவமனைக்கு போனாலும், எந்த டாக்டர் கிட்ட போனாலும், இல்லை குழந்தையோட வாழ்நாள் முடிவடைஞ்சிருச்சு, 3 மாசத்துக்கு மேலே குழந்தை இருக்காது, ஏன்னா புற்றுநோயானது அவனை ரொம்ப அதிகமாக பாதிச்சிருச்சு, இனிமேல் குழந்தைய பிழைக்க வைக்க முடியாது அப்படின்ட்டு எந்த டாக்டருமே என் குழந்தைக்கு உறுதியாக சொல்லலை. எல்லாருமே என்ன சொன்னாங்க, பிழைக்க வைக்க முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏன் கண் எதிர்க்க ஏன் குழந்தை இறந்து போகிறத ஏற்றுக்க எனக்கும் என்னோட கணவருக்கும் விருப்பம் இல்லை. ஸோ ஒரு நாள் நைட்டு நாங்கள் என்ன தீர்மானித்தோம், நம்ம குழந்தை இறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே நம்ம உயிரை மறிச்சிக்கணும் அப்படின்றதுக்காக, சூசைட் பண்ணிக்கிறதுக்காக, தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக நாங்கள் முன்னோக்கி போனோம். ஸோ அந்த டைம் என்னோட சித்தி ஒருத்தவங்க வந்தாங்க, ஆலயத்தை பற்றி சொன்னாங்க. சொல்லும் போது நான் அப்போ சொன்னாங்க, அங்கே போ, குழந்தை குணமடைய வாய்ப்பு இருக்குது, நீ எதை பற்றியும் யோசிக்காத அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் எதுவுமே நம்பலை. அப்போ ஆலயத்தை பற்றி எனக்கு முழுமையாக தெரியாது, தேவனை பற்றி முழுமையாக தெரியாது. நான் என்ன யோசிச்சேன்னா, ஒரு மெடிக்கல் ஒரு மருத்துவரால் முடியாதது எப்படி அங்கே போனால் முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனாலும் என்னோட கணவர் சொன்னார், இல்லை நம்ம எல்லாமே முயற்சி பண்ணிட்டோம், இந்த ஒரு தடவை நம்ம போய் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது முதல் முறையாக நான் ஆலயத்துக்கு வந்தேன். வரும்போது போதகர் இருந்தாங்க. அப்போ அவர்கிட்ட என்னோட பிரச்சனையை பற்றி நான் சொல்லும் போது, பலிப்பீடத்தின் மேலாக என்னுடைய
குழந்தைய வச்சு எங்களை வச்சு ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு 20 நிமிஷத்துல வந்து எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்தது. நான் வந்து முன்னாள் எந்த மருத்துவமனைக்கு என் குழந்தைக்காக சிகிச்சைக்கு போனேன்னா பண்ண முடியாதுன்னு அனுப்பிச்சாங்களோ அந்த மருத்துவமனையிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. குழந்தைய கூட்டிட்டு வாங்க, சீஃப் டாக்டர் வந்திருக்காங்க, சர்ஜரிக்கு ஒத்துக்கிட்டாங்க, நீங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லும்போது முறையா அப்பதான் வந்து நான் நம்ப ஆரம்பிச்சேன். இங்க வந்து எனக்கு இவ்வளோ ஒரு வல்லமை இருக்கு, எனக்கான ஒரு அதிசயம் கிடைச்சிருக்கு அப்படின்றது நான் அந்த நாள் தான் உறுதியா நம்ப ஆரம்பிச்சு அன்னில இருந்து நான் முன்னோக்கி போனமும் என் குழந்தைக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொன்ன டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஒரு உறுப்போட எடுத்துட்டாங்க. ஒரு உறுப்பு இல்லைனாலும் ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சாலும் குழந்தையோட வாழ்நாள் பார்த்தீங்கன்னா 3 மாசம், வெறும் 90 நாள்னு எழுதி என் கையில கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேல குழந்தை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் தீர்மானிச்சேன், யாராலும் முடியாத ஒரு ஆப்ரேஷனை பண்ண வைக்கும் பொழுது தேவனால இதையே குணப்படுத்த முடியாது அப்படின்னு வந்து நான் தேவனிடத்துல வந்து ஒரு பொருத்தனை செஞ்சேன். நான் வந்து 1 மாசமா நடந்துட்டு இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு முடியாத பட்சத்துல ஒரே நாள் ஆலயத்துக்கு வந்த பிறகு தேவன் என்னோட வாழ்க்கையை மாத்தினார். அப்போ அந்த விஷயம் நடந்தது உண்மைன்னா என்னோட குழந்தை வாழ்க்கையில இருக்க இந்த புற்றுநோய் முற்றிலும் விடுதலை ஆகணும். நான் மருத்துவரோட வார்த்தையை நான் நம்ப மாட்டேன், உங்களோட வார்த்தையை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பொருத்தனை செஞ்சு தேவனோட தனிப்பட்ட விதத்துல நான் ஒரு பொருத்தனை செஞ்சேன். நான் பொருத்தனை செஞ்சு அந்த பொருத்தனையை கூட நான் நிறைவேற்றல. ஆனா டாக்டர் சொன்ன 3 மாசத்துக்கு முன்னாடியே 3 வாரத்துல என் குழந்தைக்கு புற்றுநோய் இல்லைன்னு கையில் எனக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு. என்னால் அதை நம்பவே முடியல. அப்போ மீண்டும் எந்த டாக்டருமே நம்பலை. திரும்பி என் குழந்தைய கொண்டு எல்லா இடத்துலையும் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அவங்க எங்கெல்லாம் சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து நான் பலிப்படத்தில் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு என்னோட பொருத்தனையை வச்சுட்டு நான் போனேன். நான் போகும்போது அந்த டாக்டர் நம்பவே இல்லை. என் கையில் கேன்சர் இருக்குன்றதுக்கான ரிப்போர்ட் இருக்குது, ஒரு உறுப்பு அவனுக்கு இல்லைன்றதுக்கான ரிப்போர்ட்டும் என்கிட்ட இருக்குது. ஆனால் இன்னைக்கு நடந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு கேன்சரே இல்லைன்ற ரிப்போர்ட் இப்போவுமே வருது. எந்த டெஸ்ட் எடுத்தாலும் அவனுக்கு கேன்சர் இல்லைன்ற ரிப்போர்ட் தான் வருது. இந்த சம்பவம் வந்து இவனோட 1.5 வயசுல நடந்தது. இன்னைக்கு என் பையனுக்கு 13 வயசு ஆகுது. இன்னைக்கு நான் டெஸ்ட் எடுத்தா கூட என் பையனுக்கு கேன்சர் இல்லை அப்படின்ற ரிப்போர்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கு. தேவன் வந்து என் வாழ்க்கையில வந்து எதை முடியாதுன்னு நான் நினைச்சேனோ அது முடிச்சு தேவன் யாருன்னு எனக்கு தெரிவிச்சாரு. ஸோ நான் வாழ்க்கையில முன்னோக்கி போகும்போது ஆனாலும் போக போக என்னோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நான் இன்னும் அதிக நெருக்கமாகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருக்கும்பொழுது வாழ்க்கையில நிறைய பிரச்சனை. ஒரு குழந்தையோட வியாதி குணமானதுக்கு அப்புறம் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை அதிகமாச்சு. என் கணவர் வந்து குடிப்பழக்கத்துக்கு ரொம்ப அடிமையானாரு. என்னால் நான் எவ்வளோ பண்ணியுமே அதை மாற்ற முடியல. அவர் அந்த குடிப்பழக்கத்துலேருந்து என்னால் விடுதலையாக்க முடியல. காரணம் என்னோட குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தது. ஒரு பக்கம் வறுமையில் இருந்தேன், இன்னொரு பக்கம் என்னோட குடும்ப திருமண வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத இருந்தேன். அப்போ நான் யோசித்தேன், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க அப்படின்னும் போது நான் திரும்பி பலிபீடத்துக்கு முன்பாக நின்று நான் திரும்பி ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணும்போது அப்போ நான் யோசித்தேன், முதல்லாம் வந்து நான் வந்து வேலைக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தேன். வார நாட்களில் வந்து சரியாக வந்து சர்ச்சுக்கு வரமாட்டேன். நான் அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருவேன். என்னோட வேலையில தான் நான் முதலிடமா இருந்தேன். ஏன்னா எனக்கு கொடுத்த பொறுப்பு, நான் வேலை செய்ய என்னை வந்து மேலே வந்து பொறுப்பாளியாக அதிகரிச்சாங்க. ஸோ எனக்கு வந்து அதில் தான் அந்த இன்ட்ரெஸ்ட் போச்சு. நான் வந்து ஆலயத்தில் விட்டு ரொம்ப நெருக்கம் இல்லாத மாதிரி நான் கொஞ்சம் உணர்ந்தேன். அப்போ நம்ம வந்து கேட்கும் போது ஆனால் வேலையில் நான் இருந்தாலும் என்னோட திருமண வாழ்க்கை என்னோட வாழ்க்கையை வந்து அழிக்கப்பட்ட சூழ்நிலையில தான் இருந்தது. கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. ஒரு நாள் வந்து என்னால் தீர்க்க முடியாத பிரச்சனை குடும்பத்தில் ஏற்படும் போது தான் நான் தேவனிடத்துல கேட்டேன், நான் என்ன செய்யணும், நான் என்ன தவறா ஏதாவது பண்ணியிருக்கேனா அப்படின்னு வந்து எனக்குள்ள உணரும் பொழுது அப்ப நான் முதல்ல வந்து மீட்டிங்ல வந்து பாஸ்ட் வந்து பரிசுத்தாவியை பத்தி பேசினாங்க. அப்ப நான் அதை உணர்ந்தேன். சரி, நமக்குள்ள முதல்ல பரிசுத்தாவி இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம அதை வந்து எதிர்த்து நிற்க முடியும். பிரச்சனையை வந்து எதிர்த்து நிற்கும் போது பிரச்சனை நம்மளை விட்டு விலகிடும்ன்றதை வந்து உணர்ந்தேன். அப்ப நான் முதல்ல என்ன பண்ணேன்னா பரிசுத்தாவி தேடுறதுக்காக நான் எதெல்லாம் முதல்ல செய்யாம இருந்தனோ ஆலயத்துக்கு தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன், மீட்டிங்ல கலந்துப்பேன், ஊழியம் பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய விஷயம் தேவனிடத்துல நெருக்கமா இருக்க ஆரம்பிக்க என்னோட வாழ்க்கையில வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் ஏற்பட்டது. அப்பவும் வந்து நான் யோசிச்சேன், இது கொஞ்சத்தை வந்து நான் ஏத்துக்கல, முழுமையா என்னோட வாழ்க்கை மாறணும் அப்படின்னும் போதுதான் நான் யோசிக்கும் பொழுதுதான் எனக்கு தோணுச்சு, இல்ல நான் வந்து தேவனை முதலிடத்துல வைக்கல. நான் ஒரு துணையாளராகவும் இருந்தேன், ஆனாலும் நான் தேவனை வந்து முதலிடத்துல வைக்காம இருந்தது வந்து எனக்கு உணர ஆரம்பிச்சேன். முதல்ல நான் ஏன் தேவன் முதலிடத்துல வைக்கல, எது நமக்கு இது தடையா இருக்குதுன்னு யோசிக்கும் பொழுது என்னோட வேலையும் நான் சம்பாதிக்கிற அந்த சம்பாதனையும் தான் எனக்கு பெருசா தெரிஞ்சது. ஏன்னா அப்ப என்னோட குடும்ப சூழ்நிலை அழிக்கப்பட்டதா இருந்ததுனால அப்ப நான் யோசிச்சேன், முதல்ல நான் அதுல இருந்து விடுதலையாய் வெளியில வரணும். ஏன்னா நான் செய்யக்கூடிய வேலையில வந்து நிறைய வந்து பிரச்சனைகள், நேர்மையான வழியில போகக்கூடியவா இல்ல, ஒரு எனக்கு மேல இருக்கிற அதிகாரிங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு செயலை நான் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருப்பேன். ஆனா அது தவறுன்னு தெரிஞ்சும் ஆனா என்னால வந்து அதை விட்டுட்டு வர முடியல. ஏன்னா என்னோட வேலை, எனக்கு இந்த சம்பளம் கொடுக்குறாங்க, என்னோட சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு நான் யோசிச்சேன். அப்ப நான் தேவன்கிட்ட கேட்டேன். நான் கேட்கும்
ஜெபிக்கும்போது தேவன் எனக்கு உணர்த்த வந்து முதல்ல நான் அந்த வேலையிலேருந்து வெளியில வரணும். வந்ததுக்கு அப்புறமா அப்ப யோசிச்சேன். அப்ப நான் துணிச்சலா ஆனா எனக்குள்ள நிறைய குழப்பம் இருந்தது. நம்ம வேலைய விட்டுட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஏது செய்வோம்? நமக்கு வழி இல்லையே! நமக்கு நிலைமை இல்லையேன்னு யோசிச்சேன். ஆனா ரொம்ப குழப்பத்திலே 1 மாசமா வந்து நான் அந்த குழப்பத்திலேயே வந்து செஞ்சு ஆரம்பிச்சும்போது, மேல மேல வந்து எனக்குள்ள வந்து நிறைய கஷ்டங்கள் தான் வந்தது. அந்த குழப்பத்துக்கான தெளிவான தீர்வு என்னால கிடைக்க முடியல. நான் திரும்பி யோசிச்சேன். எனக்கான தெளிவான பதில் கிடைக்கணும்னா தேவன்கிட்ட மட்டும் தான் முடியும்னு. திரும்பி நான் தேவனிடத்தில் வந்து கேட்கும்பொழுது எனக்கு சரியான பதில் குடுத்தார். நான் வந்து துணிச்சலா முடிவெடுத்து என் வேலைய விட்டு விலகி வந்துட்டேன். வேலைய விட்டு விலகி வந்த அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, என்னோட கல்யாணம் ஆகி 14 வருஷமா குடிச்சிட்டு இருந்த என் கணவர் இன்னைக்கு குடிய முற்றிலும் விட்டுட்டாரு. குடி இல்ல என் கணவரோட வாழ்க்கையில குடி இல்ல. இப்ப அந்த வேலைய நான் விட்டுட்டாலும், தேவனிடத்தில் இன்னும் அதிகமா நெருக்கமா இருக்கிற மாரி இன்னும் ஆலயத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் வந்து கலந்துக்க ஆரம்பிச்சேன். எதெல்லாம் நான் செய்ய மாட்டேனோ, இப்ப அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன். என் கணவர் அந்த குடிப்பழக்கத்துல இருந்து விடுதலை ஆயிட்டாரு. இப்ப எனக்கு வேலை இல்லனாலும், என்னோட சொந்த தொழில நான் செய்ய ஆரம்பிச்சேன். நான் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறத விட, இப்ப நான் வீட்ல இருந்து செய்ற சம்பாதனையும் எனக்கு அதுவே வந்து போதுமானதா இருக்குது. என்னோட வந்து தேவைகள வந்து நிறைவு செய்யக்கூடிய ஒரு போதுமானதா இருக்கு. காரணம் என்னன்னா, நான் தேவனிடத்துல முன்னோக்கி போகும்பொழுது, தேவன் எனக்கான ஆலோசனை குடுக்குறாரு. அவர நான் முதல் இடத்துல வைக்கும்பொழுது, எனக்கான தேவைய அவர் சந்திக்கிறாரு. நான் இப்போ வந்து ரொம்ப பெலனா இருக்கேன். எல்லா ஆலயத்துல நடக்கிற காரியத்துல நாங்க கலந்துக்கிறோம். இன்னைக்கு நானும் என் குடும்பம் முழுவதும் தேவனுடைய ஆலயத்துல இருக்கோம். முழு சந்தோஷத்தோட இருக்கோம். பிரச்சனை எங்களுக்குள்ள இருக்கு. இருந்தாலும் அந்த பிரச்சனைய எதிர்த்து நிற்க வந்து தேவனிடத்துல எங்களுக்கு பலன் அதிகமா இருக்கு. நாங்க வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனைய முன்னாடி வைக்கல. தேவன முதல்ல வைக்கிறோம். எங்களோட பிரச்சனை எங்களுக்கு தெரியாமலே அது காணாம போகுது. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9346387338. நன்றி. மிக நிச்சயமாக இந்த நபர் தன்னுடைய மகனை இந்த இடத்துல மீட்டு கொண்ட பிரகாரம் தேவன் உங்களுக்கும் இந்த இடத்துல அதிசயங்களை செய்ய முடியும். ஆனா இது என்னுடைய விசுவாசத்தினால கிடையாது. இது உங்களுடைய விசுவாசமானது தேவனிடத்திலே நீங்கள் வெளிப்படுத்துவதன் மூலமாக. எனவேதான் மக்களை தவற விடாதீர்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வருடத்தும் யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்திலே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஒலிவு எண்ணெய் ஆனதை மக்களுக்கு நாங்கள் விதத்தில் இலவசமாய் வழங்குகிறோம். இந்த எண்ணெய் அதிசயங்களை செய்யக்கூடியதல்ல. இந்த எண்ணெயின் மூலமாக எனது எண்ணெய் தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு கருவியானதாய் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய பதில்களை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவேதான் வரவேற்கப்படுகிறீர்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எந்த வேலையை செய்கிறவராய் இருந்தாலும் அல்லது வேறு எந்த இடத்தை சார்ந்தவராய் இருந்தாலும் தொலைபேசி மூலமாய் அல்லது வாட்ஸ்அப் மூலமாய் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முகவரிகளை அல்லது விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி கூட்டத்திலே எங்களோடு விசுவாசத்தில் ஒன்றிணையும்படியாக தேவன் மாறாதவராய் இருக்கிறார். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட எண்ணெயிலிருந்து நீங்கள் உங்களுக்கான வல்லமையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசத்திலே எங்களுடைய இணைய வரவேற்கப்படுகிறீர்கள். இந்த நேரம் இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். இந்த வசனம் உங்க பலருக்கு தெரிந்த ஒரு வசனமானதா இடத்துல இருக்கலாம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சரியா? உங்க எத்தனை பேருக்கு இந்த வசனமானது இந்த இடத்துல தெரியும்? நீங்க எத்தனை பேர் இந்த அதிகாரம் முழுவதையும் கூட அறிந்தவராய் இடத்தில் இருக்கிறீர்கள்? நீங்க சொல்றீங்க கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை அமர்ந்த புல்லுள்ள இடங்களுக்கு இடத்தில் கொண்டு செல்கிறார், அவர் பசும்புள்ள இடங்களை இடத்தில் என்னை நடத்துகிறார். நீங்க இந்த வசனங்களை மடப்பாடமாய் கூட சொல்கிறவராய் இடத்தில் இருக்கலாம். ஆனா கர்த்தர் உண்மையாக மெய்ப்பராயுதத்தில் இருக்கிறாரா உங்களுடைய வாழ்க்கையிலே? என கர்த்தர் மெய்ப்பராயுதத்தில் இருக்கிறாரா? நான் அவருடைய மந்தையாய் இருக்கிறேனே. ஆனால் இந்த வசனத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் என் வாழ்க்கையில் நிஜமாக்கப்பட்டதா இடத்தில் இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்க சொல்றீங்க, பாஸ்டர் இந்த வசனம் எனக்கு தெரியும், நான் இந்த வசனத்தை ஒவ்வொரு முறை இடத்தில் ஜெபிக்கிறேன், உச்சரிக்கிறேன், கர்த்தர் என்ன மெய்ப்பராய் இருக்கிறார் என்று கூட. ஆனா நான் பல சூழ்நிலைகளிடத்துல தாழ்ச்சி அடைகிறவனா இருக்கிறேன். அவமானங்களை, வலிகளை, வேதனைகளை சந்திக்கிற ஒருவராயிடத்தில் இருக்கிறேன். அப்ப நீங்க யோசிக்கணும், உண்மையாகவே தேவன் உங்களுடைய மெய்ப்பனாக இருக்க நீங்கள் அனுமதி கொடுத்திருக்கிறீர்களா? என தேவன் மெய்ப்பனாக இருக்க விரும்புகிறார். தேவன் அவர் தன் வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த இடத்தில் விரும்புகிறார். ஆனா அவர் அந்த வேலையை செய்ய நீங்க அனுமதிக்கிறவரா இருக்கீங்களா? என நீங்க பார்க்க போகிற இந்த நபருடைய சாட்சி இதுதான். அழிக்கப்பட்ட வாழ்க்கையிலே குற்றங்களை செய்கிற ஒருவராய் தன் வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு நேரத்திலே பல தவறான காரியங்களில் ஈடுபட்டு இருந்த பொழுதும்
இவருடைய குடும்பத்தார் இவரை குறித்து யோசிக்கும் பொழுது இந்த இடத்துல இவர் தங்களுடைய வீடுகளுக்கு வரான்னு சொல்லும் பொழுது பயப்படக்கூடியவராய் கூட இருந்தாங்க. ஏன்னா எல்லா நேரத்திலும் வீட்டுக்கு பிரச்சனையை கொண்டு வருகிறவராய், ஏதேனும் ஒரு குற்றங்களை இந்த இடத்துல செய்தவராய், மறைந்து கொள்ளவே ஒரு உறவினரை தேடக்கூடியவராய் இந்த இடத்தில் இருந்தார். ஆனா இந்த நபர் இந்த நாள் குடும்பத்தாரால் எப்படி பார்க்கப்படுகிறார், விசுவாசத்திலே இவருடைய வாழ்க்கை எப்படியான மாற்றங்களை பெற்றதா இந்த இடத்துல இருக்கிறது, தேவன் எப்படி இவர்களுக்கு உதவியானதை செய்தார், இந்த நபர் தன் மாற்றத்தை எப்படி பெற்றுக்கொண்டார், இவர் யாராக இருந்தார், இன்று யாராக இந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார், தேவன் இவருடைய வாழ்க்கையை எப்படியாக ஆசீர்வதித்திருக்கிறார், இந்த சாட்சியிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுதே 11 வருடம் சிறைச்சாலை சமுதாயத்துக்கு மாத்திரமல்ல, என் உறவினர்களுக்கும் நான் நம்பிக்கைக்கு பாத்திரமற்ற ஒருவனாக இருந்தேன். என் பெயர் கார்லஸ் எதுவாதோ. எனக்கு 45 வயதாகிறது. என்னுடைய வாழ்க்கையில் என் தந்தையோடு தாயோடு நான் வாழ்ந்ததா எனக்கு ஞாபகமே இல்லை. ஒரு தந்தை தாய் அப்படின்ற ஒரு அனுபவம் எனக்கு இருந்ததா என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு தருணமே கிடையாது. அப்படின்னு சொல்லும்போது எங்களுடைய குடும்பத்தை பத்தி எனக்கு நினைவு இருக்கிறதெல்லாம் தரித்திரம், அழிவு மட்டும்தான். என்னுடைய அம்மா பார்ல இருப்பாங்க, 2000-3000 பார்ல செலவு பண்ணுவாங்க. சாப்பிட்றதுக்கு கூட எங்களுக்கு வீட்டுல சாப்பாடு இருக்காது. இதுதான் என் குடும்பத்தினுடைய சூழல். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த நேரத்துல நாங்க போய் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுடைய வீட்டு கதவை தட்டி அவங்க கிட்டதான் சாப்பிடுறது ஏதாவது அப்போ இருந்தா கேட்போம். எங்களுடைய நினைவு இருக்கு. சில தருணத்துல சில நேரம் நாங்க போய் குப்பை தொட்டில இருந்து கூட எடுத்து குப்பையில இருந்து சாப்பிடுறோம். ஒரு கட்டத்துல இப்படியான ஒரு சூழ்நிலை, என்னுடைய தந்தை என்னுடைய தாய் எங்களை 2 பேருமே கைவிட்டாங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்குள்ளவே நாங்க தெருவுல இருக்கிறோம். எங்க நிலைமை அப்படிதான் இருந்தது. கெட்ட பழக்கத்துக்கு அடிமையான ஒருத்தரா ரோட்ல தான் நாங்க வளர்ந்தோம். தெரு தான் எங்களை வளர்த்ததுன்னு சொல்லலாம். கெட்ட பழக்கத்துக்கு நாங்க தேர்ந்தெடுத்த வழி திருட்டு. ஒரு நேரம் வந்தது, என்னுடைய அண்ணனை அவங்க சுட்டுட்டாங்க. 7 குண்டுகள் துளைக்கப்பட்டு என் அண்ணன் இறந்தார். அவரை கட்டி ஆத்துல தூக்கி வீசிட்டாங்க. நான் தனியா விடப்பட்டேன். எனக்கு வேற வழி தெரியல. நான் பெரிய பெரிய குற்றங்கள், இந்த நேரத்துல பெரிய பெரிய குற்றங்களை நான் ஈடுபட தொடங்கினேன். நான் கார்கள் திருட்டுல ஈடுபட ஆரம்பிச்ச பெரிய அளவுல. பிற்பாடு நான் போதைப் பொருள் பரிமாற்றத்துல கூட என்னை ஈடுபடுத்தின கும்பல்களோட, பிற்பாடு போலீஸோட துப்பாக்கி சண்டையில நான் ஈடுபட்டிருக்கேன். எனக்கு தையல் போட்டிருந்தாங்க மருத்துவமனையில. நான் அந்த தையலோடவே அப்படியே வெளியே ஓடிட்டேன். நான் வெளியே போய் போதை பயன்படுத்துறதுக்காக தொடர்ந்து நான் சிறைச்சாலைக்கு சென்றேன், கைது செய்யப்பட்டேன். அதுல ஒரு சம்பவம், என்னை குறித்த தகவல் தொலைக்காட்சியிலும் கூட அந்த நேரத்துல ஒளிபரப்பப்பட்டது. இது கைது செய்யப்பட்ட நேரம் அந்த மோட்டல், அதாவது ஹோட்டல்ல இருக்கிற சமயம் அவர் கைது செய்யப்பட்ட அறையில போலீஸ் கார் ட்ரக்க அவர் திருடி அதை பார்த்தாங்க. அவருடைய அந்த கார் சம்பந்தமான எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸ் அங்க இருக்கிறத போலீஸ் காமிக்கிறாங்க. இந்த நேரம் அந்த குற்றவாளியிலிருந்து கைப்பற்றப்பட்ட கார்கள், டாக்குமெண்ட், மற்ற பொருட்கள் அப்படியா. நான் அங்கிருந்து வெளியே பாதி தூரம் சென்று பிற்பாடு வேலை தேடி சென்றேன். அப்படியா 8 வருடம் நான் காணாமல் போனேன்னு ஆகிவிட்டேன். காரணம், நான் இங்கும் அங்குமாய் 8 வருடங்கள் ஓடிக்கொண்டிருந்தேன். அப்படியா மேலும் தலைமுறை சாபத்தால் நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். ஏன்னா என்னுடைய அப்பாவுக்கு பெற்றோர் கிடையாது. என்னுடைய அம்மா ஒரு விபச்சாரி. ஒரு சாபம். அதாவது என்னுடைய அப்பாவுக்கு முன்னாடியே தெரியும் என்னுடைய அம்மா ஒரு விபச்சாரி அப்படின்னு. எனவே நான் அந்த சாபத்தால, தலைமுறை சாபத்தால பாதிக்கப்பட்டிருந்தேன். இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிறேன், இது எல்லாமே ஒரு ஆவிக்குரிய பின்னணியை கொண்டிருக்கு. தேவனுக்கு நன்றி, எனக்கு ஒரு சகோதரர் இருந்தார். அவர் எங்களுக்காக போராடினார். அவர் யூனிவர்சல் ஆலயத்தின் கூட்டங்கள்ல போய் கலந்துகிட்டார். நான் அவனை பார்த்த போது அந்த நிலைமையில தெருவுல கிடந்தான், இங்கே அங்கே படுத்துட்டு இருந்தான். சரியான ஒரு சூழ்நிலை இல்லை. அவன் தன்னைத்தானே குற்றப்படுத்திக்க கூடிய ஒருவனா இருந்தான், அவமானப்படுத்திக்கிற ஒருவனா. அதாவது சுயமரியாதை இல்லாத ஒருத்தன் போல அவனை நான் பார்த்தேன். அவன் உடல் முழுவதும் காயங்கள், போதை பழக்கத்துக்கு அடிமையா பல இடங்களில் விழுந்து அடிபட்டு தலையில இருந்து பாதம் வரைக்கும் அவன் தையல் போட்ட காயங்கள். தன் குடும்பத்துல உள்ள யாரும் இப்படி கஷ்டப்படுறத ஒருத்தங்க தன் நேசித்துக்குரியவன் கஷ்டப்படுறதை ஏத்துக்க மாட்டாங்க. அவன் தனிமையா இருக்க. ஒரு நாள் என் சகோதரனுடைய காரை கேட்டு நான் வாங்கியிருந்தேன் வெளியே போறதுக்கு. அவன் சொன்னான், நீ என் காரை கொண்டு வந்து எனக்கு சர்ச்சில் அங்க கொடுத்துரு அப்படின்னு. நான் வேற இடத்துல ஏதாவது வழி பார்க்க முயற்சி பண்ணா நான் சொன்னேன், இல்ல நான் மீட்டிங்ல இருப்பேன், நான் முடிச்சு வெளியே வரும்போது நீ காரை கொண்டு வந்து அங்க விட்டுரு அப்படின்னு அவன் சொன்னான். எனவே நான் பார்க்கிங் லாட்ஜில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்க காரை அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு அவன் சொன்னான், சர்ச் வாசல்ல இங்க காரை என்கிட்ட கொடுத்துரு.
நான் அப்படியே கார் சீட்டை கொஞ்சம் கீழே இருக்குன்னு யார் கண்ணையும் நான் பற்றக்கூடாதுன்னு சொல்லி, ஏன்னா அப்போ துணையாளர் வந்துட்டு இருந்தாங்க. எனக்கு தெரியும் யூனிவர்ஸ் ஆலயத்து துணையாளர்களை பத்தி, மக்களை பத்தி. அவங்க சென்று செய்ய வேண்டிய காரியத்தை தைரியமா செய்வாங்க. ஆனா ஒருத்தர் வந்து என் கார் கண்ணடையை தட்டி எனக்கு கூப்பிட்டாரு, வாங்க கூட்டத்துக்குள்ள வாங்க, கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு, வந்து கொஞ்ச நேரம் உட்காரலாம். நான் சொன்னேன், இல்லை எனக்கு டைம்ல நான் வெளியே போயிட்டு இருக்கேன், இன்னொரு நாள் நான் வரேன், இன்னொரு முறை நாங்க பார்க்கலாம். நான் சொன்னேன், இல்லை பரவாயில்ல வாங்க, ஒரு கொஞ்சம் கூட ஆகாது, நீங்க வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து நீங்க கிளம்பிடலாம். அவர் என்னோட பேசின முறை, அந்த அருமையான விதத்துல என்னோட நடந்துகிட்டார். ஒரு ஒரு நல்ல ஜாலியா விதத்துல என்னை கூப்பிட்டாரு. அந்த விதம் என்னை கவர்ந்தது. நான் சொன்னேன், இனிமேல் என்னால மறுதளிக்க முடியாது. அப்பதான் நான் முதல் தடவையை என் காலடியை ஆலயத்துக்குள்ள எடுத்து வச்சேன். பிற்பாடு என் வாழ்க்கை ஒருபோதும் இனி அதே மாதிரி ஒன்றா இல்லை. நான் கூட்டத்துல கலந்து கொண்டு கேட்ட ஒரே வார்த்தை ஆமீன். ஆனால் அங்க இருந்தவங்க என்னை வரவேற்ற விதம், என்கிட்ட நடந்துகிட்ட விதம், என்கிட்ட பேசின விதம். ஏன்னா நாங்க வந்து பெற்றோர் இல்லாம வளர்ந்த ஒரு பிள்ளைகள், தந்தை தாய் யாருன்னு தெரியாம பெற்றோர் இல்லாம வளர்ந்த எங்களுக்கு அவங்க எங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்க ஆலயத்துக்குள்ள, அந்த விதம், பெற்றோருடைய அந்த அன்பு, பெற்றோருடைய அந்த அனுசரணை எங்களுக்கு என்னன்னே தெரியாது, முற்றிலுமா தெரியாது. ஆனால் ஆலயத்துக்குள்ள அங்க இருந்த ஒவ்வொருத்தரையும் நான் பார்த்தேன். என்னை பார்த்துக்கிட்ட விதம், நான் நினைச்சேன், நான் சொன்னேன், இதான் எனக்கான இடம். புற்றுநோய் அந்த சமயத்துல நான் வியாதியாயிட்டு, நான் ஆலயத்துல வாசல்ல அவர் முடிவு எடுத்து, நான் ஆலயத்துல ஞானஸ்தானம் பெறறதுக்கு வாசல்ல ஒரு பக்கெட் தண்ணீரை, சிறிய பக்கெட் தண்ணி ஞானஸ்தானம் எடுத்து, மேலும் எனக்கு பற்கள் கிடையாது, இது எல்லாமே வந்து செயற்கை பற்கள். ஒரு வார்த்தை அப்படியா சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, தாய் தன் பாலகனை மறந்தார், கர்த்தர் மறப்பதில்லை. அந்த வார்த்தை, பெற்றோர்கள் மறந்தாலும் தேவன் ஒருவரை மறப்பதில்லை. எனக்குள்ள அந்த உறுதி இருந்தது, கர்த்தர் எப்பொழுது என்னை கண்காணிக்கிறார், என்னை பார்த்துட்டு இருக்கார். எனவே நான் தொடர்ந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு, அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய தொடர்ந்து செயல்பட்டேன். எல்லா கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலையான, அந்த அசுத்தத்திலிருந்து விடுதலையான, எல்லா அசுத்த ஆவின் பிடியிலிருந்து விடுதலையான, என் பெற்றோர்கள் வழியா எனக்கு இருந்த அந்த தலைமுறை சாபம், இந்த தலைமுறை சாபத்திலிருந்து நான் முற்றிலுமா விடுதலையான. நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த விடுதலை மட்டும், இந்த குணமாக்குதல் மட்டும் போதுமானது இல்லை. நான் தேவனிடத்துல கேட்ட, ஆண்டவரே என்னுடைய அடையாளத்தை மாத்துங்க. அப்பதான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. நான் தேவனுடைய பிள்ளையா மாற விரும்பினேன். அதாவது வக்கீல்களுக்கு ஃபீஸ் கொடுக்கும்படியா நான் வச்சிருந்த பணம், நான் சேமித்து வைத்திருந்த பணத்தை நான் எடுத்தேன். என் முழு பலத்தோட நான் பீடத்துக்கு போனேன். அதே சமயத்துல என்னுடைய பெருமையை நான் கைவிட்டேன். எனக்கு இருக்கிற அந்த பழைய எண்ணங்களை எல்லாவற்றையும் கைவிட்டேன். நான் என்னை முழுமையா பீடத்து மேல அர்ப்பணிச்சு. பீடத்திலிருந்து கீழே இறங்கி வரும்போது நான் இனி அதே பழைய நபரா இல்லை, மாற்றம் அடைந்த ஒரு மனுஷனா நான் கீழே இறங்கி வந்தேன். நான் பிடிவாதமா இருந்தேன், உறுதிய பரிசுத்தாவி வெற்றி ஆகணும்னு சொல்லி. தேவனுடைய வீட்டுல, தேவனுடைய பிரசனத்துல பரிசுத்தாவி இல்லாம இருக்கிறத நான் ஏத்துக்கல. ஜனவரி மாசம் 21ஆம் தேதி நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அந்த நேரத்துல தேவன் எனக்குள்ள அந்த உறுதிப்படுத்துதலை கொடுத்தார், நிச்சயத்தை. நான் உண்மையாகவே அவருடைய பிள்ளை அப்படின்ற உறுதியை கொடுத்தார். நான் இனி தனியா இல்லை, தனிமையில இல்லை, அவர் என்னோடு கூட எனக்குள்ள இருக்கார். யார் கண்களையும் படக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் மறைவா ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த நான், ஓடிக்கொண்டே இருக்கிற வாழ்க்கையில இருந்த நான் இப்போ தலை நிமிர்ந்து கௌரவமா தைரியமா தலை நிமிர்ந்து நடக்கிறேன். என் குடும்பத்தோட நான் பல இடங்களுக்கு போறேன், பிரயாணம் பண்றேன். என்னுடைய குடும்பத்தோட நான் வெளியில தைரியமா எல்லா இடங்களுக்கும் போறேன். என் மேல இருந்த 11 குற்றச்சாட்டுகள், 11 வழக்குகளை கர்த்தர் நீக்கி போட்டார். இப்போ என் மேல எந்த விதமான ஒரு குற்ற வழக்கம் இல்லை. நான் முழுமையா விடுதலை ஆயிட்டேன். என் சுய கௌரவம், சுய மரியாதை புதுப்பிக்கப்பட்டது, மீட்டெடுக்கப்பட்டது. என்னுடைய குணாதிசயம் மீட்டெடுக்கப்பட்டது. தேவன் எனக்கு ஒரு நிறுவனம் கொடுத்திருக்காரு, எனக்கு சொந்தமா ஒரு கம்பெனி இருக்கு, எனக்காக நான் வேலை செய்யறேன். என்னுடைய நேரம், தேவனுக்கு நான் நேரம் ஏற்படுத்துறேன். போத பழக்கத்துக்கு அடிமையா இருந்த ஒரு மனுஷன், ஒரு தகப்பனா எப்படி இருக்கணும்னு தெரியாத ஒரு மனுஷன் ஆகிய நான் இன்றைக்கு என்னுடைய மகளுக்கு, என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறேன். என் பிள்ளைகளும் என் மகளும் தேவனுடைய பிரசனத்துல இருக்காங்க. நான் மட்டும் இல்லை, தேவனுடைய வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கு. என்னை பொறுத்தவரை இன்னைக்கு பீடம் தான் எல்லாமே. Hoje
இன்னைக்கு அவர் ஒரு புது மனுஷனா இருக்காரு. முன்னாடி அவர் பேரை கேட்கும்போது வரான்னு சொன்ன உடனே எனக்கு அதுவும், ஏன்னா அவர் ஒரு பெரிய பிரச்சனையோட தான் ஒரு பெரிய பாம்போட, அதாவது இதை திருடிட்டார், அதை பண்ணிட்டார். ஆனா இன்னைக்கு அவர் பேரை கேட்கும்போது அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை இல்லை என்ற உண்மையாவே அவர் குணாதிசயம் மாறி இருக்கு, அவருடைய நடத்த மாறி இருக்கு. அவர் உண்மையாவே மாற்றம் அடைந்த ஒரு நபரா, புது நபரா இருக்காரு. தனக்குள் மாற்றம் அடைந்த ஒருவரா, தெருவில் படுத்து உறங்கின நான் இன்னைக்கு இரவு தூதர்களுடைய குழுவுல நானும் ஒருவனா கலந்திருக்கிறேன். நாங்கள் சரீரபூர்வமான உணவு மாத்திரம் கொடுக்கல, இந்த குழுவின் மூலமாய் மக்களுக்கு உண்மையான ஆகாரத்தை கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தை பூர்வமான ஆகாரம் கொடுக்கும்போது அவங்க சாப்பிடுவாங்க, அந்த நேரத்துல பசியா இருக்கும், படையெல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் அவைக்குரிய உணவு அந்த மக்களை குணமாக்கக்கூடியது, அந்த மக்களை விடுதலை செய்யக்கூடிய ஒன்று. எனக்கு இன்னைக்கு நான் அந்த மக்களுடைய கண்களை பார்த்து பேசுறேன். தேவனுடைய வாழ்க்கையை மாத்தினார், அதே தேவனால உங்களுடைய வாழ்க்கை கூட மாற்ற முடியும். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387738. நன்றி. இன்று இந்த நபரால் இடத்துல சொல்ல முடியும், சரியா? கர்த்தர் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இவருடைய வாழ்க்கை உட்புறம் தொடங்கி வெளிப்புறம் வரை முற்றிலும் மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையானதா இடத்தில் இருக்கிறது. இவருடைய குடும்பத்தார் இன்று சந்தோஷத்தோடு இவருடைய வருகையை இடத்தில் விரும்புகிறவராயுதத்தில் இருக்காங்க. ஆனா முன்பு அப்படியானதா இடத்துல இல்லை. ஒருவேளை யார் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களோ, இந்த நபருடைய சாட்சியோடு ஒப்பிடும் பொழுது உங்க வாழ்க்கையும் அப்படியாக இடத்தில் இருந்ததாக அல்லது இருந்து கொண்டிருக்கக்கூடியதா இடத்தில் இருக்கலாம். நீங்க யார் இந்த சூழலில் இடத்தில் இருக்கிறீர்களோ, உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய வாழ்க்கை இடத்தில் தேவன் மாற்ற முடியும். தேவன் இந்த நபருக்கு இந்த உதவியை செய்ய முடியுமையானால், அவர் தன் மெய்ப்பராய் மந்தைகளை நடத்துகிறவராய், நீங்கள் தேவனுக்கு அனுமதியை தருகிறவராய் இருப்பீர்களானா, தேவன் இந்த நபரை மாற்றியது போல இந்த நபருடைய வாழ்க்கை குறித்து பலர் நம்பிக்கை இழந்துட்டாங்க, குடும்பத்தார் நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஆனா இவர் தேவனுக்கு அனுமதி கொடுத்த பொழுது இதே நபர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத சாட்சியாய் எல்லோரும் சந்தோஷப்படும்படியாய் இங்க இருக்கிறார். ஒருவேளை உங்களை யாருமே நம்பாம இடத்துல இருக்கலாம். ஒருவேளை நீங்க சொல்லலாம், எல்லாருமே என்ன கைவிட்டுட்டாங்க, யாரும் என்ன பார்த்துக்கல, யாரும் எனக்கு உதவி செய்ய விரும்பல, எல்லாருமே என்ன ஒதுக்குறாங்க. ஆனா இயேசு இன்னும் உங்களை நேசிக்கிறார். மறக்காதீங்க, இயேசு இன்னும் உங்களை நேசிக்கிறார். அவர் இன்னும் உங்களுக்கு தன்னுடைய அன்பின் கரத்தை நீட்டினவராய் இருக்கிறார். அவர் உங்களுடைய மெய்ப்பனாக இருக்க விரும்புகிறார். ஆனா தேவன் உங்களை வந்து கட்டிக்கொள்வதில்லை. நீங்கள் உங்கள் முதற்படி எடுத்து வைக்கும் பொழுதே அவர் உங்களை நோக்கி இந்த வருகிறவராய் இருக்கிறார். எனவே அனுமதி தாருங்க மக்களே, தேவன் உங்களுக்கு இந்த உதவி செய்ய தயாரா இருக்கிறார். எனவே இந்த விசுவாசத்தில் நீங்கள் யார் அப்படியான ஒருவராய் இருக்கிறீர்களோ, தேவனுக்கு உங்க முதற்படி இடத்துல காண்பிக்க முடியாது. உங்களை நீங்கள் தாழ்மைப்படுத்துங்கள். தேவன் சொல்லுங்க, தேவனை நான் இதோ என்னை உமக்கு உண்டாயுதத்தில் வைக்கிறேன், என்னை இடத்துல மாற்ற முதற்படியை நான் இடத்தில் எடுக்கிறேன், நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. இயேசு உங்களுக்கு இந்த உதவியானதை செய்வார். எனவே இந்த நேரம் நீங்க இந்த தீர்மானத்தை எடுத்தவரா இருக்கீங்களா? தேவன் உங்களுக்கு உண்மையான மெய்ப்பனாய் இருப்பதை நீங்கள் விரும்புகிறீர்களா? தேவன் உங்களுக்கு உதவி செய்ய இந்த ஜெபத்திலே என்னோடு ஒன்றிணையுங்கள். இது ஜெபத்திற்கான நேரம். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். பரிசுத்த தேவனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, மிக நிச்சயமாய் இந்த வசனம் எத்தனை மக்கள் இடத்தில் அறிந்தவராயுதத்தில் இருக்கிறார்கள், இந்த வார்த்தையை எத்தனை மக்கள் இடத்தில் அறிந்தவராயுதத்தில் இருக்கிறார்கள். இந்த தேவனை அவர்கள் தங்களுடைய வீடுகளிலே இந்த வசனத்தை குறிப்பிட்டும் கூட வைத்திருக்கிறார்கள். கர்த்தர் என்னுடைய மெய்ப்பனாக இடத்திற்கு இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். ஆனால் உண்மையிலே நீர் ஒருவர் வாழ்க்கையிலே மெய்ப்பனாக இடத்தில் இருக்கும் பொழுதும் அந்த வாழ்க்கை எப்படியானதாய் இருக்கும் என்பதை இடத்தில் நாங்கள் இப்பொழுது சாட்சியிலிருந்து கூட பார்த்திருக்கோம். இந்த சாட்சியிலே நடந்ததை போல இங்கு இந்த மக்கள் யார் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் வாழ்க்கையில் இன்னும் நடக்காததா இடத்தில் இருந்தால் போதுமே தேவனே, இனியும் அந்த அவமானத்தினுடைய நிலை வேண்டாம், இனியும் அந்த வெட்கத்தினுடைய நிலை வேண்டாம். இவர் இன்னும் ஏதேனும் ஒரு வழிகளிலே தன் வாயின் வார்த்தையால் எடுத்து சொல்கிறவராய் இருக்கிறார். ஆனால் உண்மையிலே உள்ளத்திலே செயலிலே உண்மை விட்டு வெகு தொலை தூரத்தில் இவர் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். எனவேதான் இவரை நீர் மன்னிக்க கேட்கிறேன். தன்னுடைய பாவத்து நிமித்தம் இந்த அழுது கொண்டிருக்கிற இந்த நபர், தன்னுடைய தவறான முடிவுகள் நிமித்தம் இந்த வலியை சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த கணவன், இந்த மனைவி, ஏன் இந்த பிள்ளைகளும் கூட, இவர்கள் இந்த நேரம் நேர்மையோடு தன் பாவங்களை விட்டு விலகி ஊடிய உதவி காகிதத்தில் விரும்புவார்கள். ஆனால்
நீர் அந்த உதவியை செய்ய தயாராக இருக்கிறேன். இவர்களை மன்னியும் இயேசுவே. ஆம் இயேசுவே, இவர்களை நீர் இந்த மன்னியும். உம்முடைய வல்லமையினுடைய கைகளினாலே இவர்கள் பதில்களை இடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. உம்முடைய வல்லமையினுடைய கைகளினாலே இவர்கள் பதிலின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசுவை இவருக்கு உதவி செய்து இவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். இவருடைய வழிகளை ஆசீர்வதிக்கிறார்கள். இந்த நபருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தீங்கு நாட்களை விலக்கி என் தேவன் இவருக்கு நீர் ஆசீர்வாதத்தினுடைய நாட்களை வெளிப்படுத்துகிறார்கள். இவரையும் இவர் வீட்டையும் இவருடைய வாழ்க்கையும் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். ஆசீர்வதிக்க கேட்கிறேன். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெயராலே உதவி செய்யும் பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். ஆமென். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கிறார். கர்த்தர் மெய்யாகவே உங்களுடைய மெய்ப்பனாக இருக்க விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அனுமதி கொடுங்க மக்களே. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை இதே நிகழ்ச்சியில மீண்டுமாய் உங்களை சந்திக்கிறேன். இயேசுவின் பெயராலே.